சிஎஸ்கே கமிங் பேக் ஆஃப்டர் 6 defeats in a row சேப்பாக்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு தே ஒன் சேப்பாக்ல ஜெயிச்சிட்டாங்க. இட் வாஸ் பிரில்லியன்ட் கேம். பேட்டிங் வைஸ் டாமினேட் பண்ணாங்க சிஎஸ்கே அண்ட் தே புட் அப் சச் அ ஸ்கோர். அண்ட் தென் இன் டுடேஸ் கேம் போத் தேர் bowling ஆல்சோ கேம் டு த பார்ட்டி. அவங்களோட அந்த ஒரு சேஞ்ச், போலர் சேஞ்ச் நம்ம ரொம்ப நாளா ஐ திங்க் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண சேஞ்ச். ஸோ அந்த சேஞ்ச் வந்துட்டு அவங்க வந்து குர்ஜப்ரீத் சிங் உள்ள கொண்டு வந்து அவரோட ஹார்ட் லென்ஸ் அலாங் வித் 4 by Overton. அந்த ஒரு ஓவர்டனோட பேஸ் வென் இட் ஹிட் ஓவர்டனோட போலிங், அவர் வந்து அந்த ஒரு பேஸ்ல 144ல வந்துட்டு கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் அடிக்கும் போதே, அந்த பேட்டை அடிக்கும் போதே தெரிஞ்சிருச்சு தட் அவரோட ஹார்ட் லென்ஸ் ஹஸ் ரியலி டன் த ட்ரிக் ஃபார் சென்னை டுடே. அண்ட் ஈவன் குர்ஜப்ரீத் சிங்கும் அவர் போட்ட லென்த் அண்ட் த வே வாஸ் ஹிட்டிங் த டெக், இது எல்லாமே வந்துட்டு வாஸ் a massive difference. கர்ணன் வராருன்னு சொல்லி சொல்லி ஆனா பார்த்தா இப்போ பாவம் கர்ணனுக்கு வந்து பேட்டிங்க்கு சான்ஸே கிடைக்கல. ஈவன் தோ வந்துட்டு அவங்க ஒன் பிளேயரை வந்துட்டு ரிட்டையர் அவுட்லாம் ஆயுஷ் மாத்திரை எல்லாம் ரிட்டையர் அவுட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட பார்த்தா வந்துட்டு தேர் ஆர் நாட் 20 ஹவர்ஸ் பத்தல போல இருக்கு. ஸோ கிரேட் வின் ஃபார் சிஎஸ்கே. இது அவங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் கிடைக்கும். வென்எவர் நெக்ஸ்ட் கேமோ அதுக்கு அடுத்த கேமோ தோனி வராரா இல்லையா அதெல்லாம் தெரியல. பட் ஐ டோன்ட் திங்க் இந்த மாதிரி ஆடினா வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் தோனி தேவைப்படாது போல இருக்கு உங்களுக்கு. From the other aspect of this game, it was a great game for both the teams. ஆனா DC ஓட ஃபீல்டிங் லாப்சஸ், சஞ்சு சாம்சனுக்கு விட்டு அந்த பத்தும் நிஷாங்கோட டிராப் கேட்ச், ரன் அவுட் மிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆயுஷ் மாத்திரைக்கும் ஒரு டிராப் கேட்ச், இது எல்லாமே மில்லர் ஒரு கேட்ச் டிராப் பண்ணாரு. ஸோ அண்ட் ஸ்மால் பிட்ஸ் அண்ட் பீசஸ்லாம் உங்களுக்கு ஃபீல்டிங் லாப்சஸ் எக்கச்சக்கமா இருந்தது. சிஎஸ்கேக்கும் ஐ திங்க் ஒன் ஆர் டூ வெரி மைல்டு இருந்தது. பிரில்லியன்ட் கேட்ச் பை சர்ஃப்ராஸ், அந்த ஒரு ஜான்டி ராஜ் மாதிரி ஒரு கேட்ச் இருந்தது. இட் வாஸ் வெரி நைஸ் கேட்ச். அவரே அது வந்து ரொம்ப சர்ப்ரைஸ்டா இருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாரு அவரு. ஸோ ஓவரால் மேசிவ் கேம் ஃபார் சிஎஸ்கே. அவங்க அகில் ஹுசேன் வர உள்ள கொண்டு வந்து எப்படி ஸ்பின்னர் வந்துட்டு 2 நோபால் ஆரம்பிச்சு, மேபி அவர் இத்தனை நாள் ஆடாததுனாலயா இல்ல எப்படின்னு தெரியல. பட் ஆனா 2 ஓவர் தான் போட்டாரு இம்பாக்ட் பிளேயர். தட் இஸ் ஆல்சோ தே மஸ்ட் ஹேவ் டு திங்க் இம்பாக்ட் பிளேயரை வந்து எப்படி மேக்ஸிமைஸ் பண்றதுன்னு. தி திஸ் கேம் டுடே இன் ஹோம் கண்டிஷன்ஸ் இவங்க வந்துட்டு இது பண்றது. நம்ம பேட்டிங் பத்தி மேபி பாலகிருஷ்ணன் நீ வேணா பேசு. பட் ஆனா நீ வந்து ஓவரால் சொல்லு, உன்னோட தாட்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் நீ சொல்லிடு, அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அதாவது கரெக்ட், நீ சொன்ன கண்டா வர சொல்லுங்க அப்படின்னு இருந்ததுல இப்ப வந்து சேட்டன் வந்தல்லே சேட்டை செய்யும் வந்தல்லே அந்த மாதிரி சஞ்சு ஒரு டாப் கிளாஸ் நாக். அதாவது அந்த ஒரு ஃபார்ம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அந்த வேர்ல்டு கப் ஃபார்ம் வந்து சிஎஸ்கே ரியலி நீட்ஸ் அந்த ஒரு லைக் ஒரு அவங்களோட ஸ்டார் பிளேயர் வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்றதுங்கிறதுல. ஸோ இன்னைக்கு வந்து சஞ்சு சாம்சன் அது இது பண்ணாரு. எஸ், அவருக்கு வந்து கப்பல் ஆஃப் சான்சஸ் லக் இன்னைக்கு அவருக்கு இதுல இருந்தது. பட் ஒரு டாப் கிளாஸ் இன்னிங்ஸ், என்ன ஒரு இன்டென்ட் காமிச்சிருந்தாரு. பவர் பிளேல லிட்டரலா பார்த்தா அவர் அடிச்சதுதான். ஐ ஃபீல் தட் ருத்துராஜ் கேக்வாட் வந்து யூ ஷுட் நாட் ஓபன். இப்படிதான் அவர் ஆட போறாருன்னா ஐ வில் ரியலி ஃபீல் பேட் ஃபார் ஹிம். அதாவது சுத்தமா இன்டென்டே இல்ல. நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம். 100% கண்ட்ரோல், ஓவர் கண்ட்ரோல்னு காமிக்கிறதுலாம் வந்து 12 பால்ல 9 ரன் அடிக்கிறதுல என்ன 100% கண்ட்ரோல்? பிளே சேஃபா ஆடுறதுல எல்லாருமே கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். துளி இன்டென்ட் இல்ல. 12 பால்ல இதே சஞ்சு சாம்சன் 30 ரன், அதே 12 பால்ல 9 ரன் தான் ருத்துராஜ் கேக்வாட். சுத்தியம் ஒரு இது கூட ஒரு ரிஸ்க் டேக்கிங் ஷாட்ஸ் எதுவுமே இல்ல ருத்துராஜ் கேக்வாட். ஒரு இன்டென்ட்டே இல்ல. அதுக்கு நீங்க நம்பர் 3 ருத்ராஜ் கேக்வாட் இறக்கி விட்டுட்டு ஆயுஷ் மாத்திரை முன்னாடி இறக்கி விட்டுலாம். இன்னைக்கு வந்து 250 230 240 கொண்டு போயிருக்கு. அவங்களுக்கு இருக்காங்க டெவால் பிரிவிஸ் இன்னும் எல்லாருமே இருக்காங்க. வெரி குட் திங் வந்து ஏன்னா ஆயுஷ் மாத்திரை வந்து கடைசியா அந்த ஒரு 14th ஓவர் வந்து நட்டு பால்ல 6 அடிச்சது தான். அதுக்கப்புறம் அவர் அந்த ஃபேஸ் ஆஃப் டெலிவரிஸ் நெகட்டிவ் ஓவரா இருக்கணும் வந்து ரொட்டேட் பண்ணி சிங்கிள் தான் இது பண்ண தவிர பண்ண முடியல. லைக் திருப்பி கண்டினியூ பண்ண முடியல. ஈவன் தோ ஹி பிளேட் வெல், பட் அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது போனாரு, வெளில போனாரு. டைம் என்ன ரிட்டையர்ட் ஆகி போனாரு. தட் வாஸ் ரியலி குட் ஆக்சுவலா. எனக்கு புரியவே இல்லை. ருத்துராஜ் வந்து சுத்தமா இன்டென்ட்டே இல்லை. எனக்கு வந்து அவரு டொமஸ்டிக்ல நல்ல ஃபார்ம்ல இருந்துட்டு இந்த மாதிரி ஆடுறதுலாம் வந்து ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்கு, கேவலமா இருக்கு. இன்னைக்கு தப்பிச்சிட்டாங்க ஆக்சுவலா. கேஎல் அதாவது டெல்லியோட கன்சர்னே எப்போதுமே அவங்களோட ஓபனர்ஸ் இதுதான். பத்தும் நிஷா சூப்பரா ஆடினாரு. பட் அகைன் கேஎல் ராகுல் போன ஒரு மேட்ச் நல்லா ஆடினாரு. அது 2 பேருமே செட் ஆக மாட்டேங்கிறாங்க. அங்கதான் ப்ராப்ளம். அந்த ஒரு டாப் டக்கு டக்குன்னு விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் ஐடியலி அக்ஷர் பட்டேல் வந்து அவர் ரொம்ப பேட்டிங்கே சான்ஸ் கம்மியா தான் ஆடி இருக்காரு. பால்ஸ் இஸ் லோயஸ்ட் ஒரு 26 பால் மட்டும் தான் ஃபேஸே பண்ணிருக்காரு இந்த வருஷத்துலயே. அக்ஷர் பட்டேலை பொறுத்த வரையும் கேம் டைமே இல்ல லிட்டரலா அக்ஷர் பட்டேலுக்கு. அவரை போய் முன்னாடி இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் கரெக்ட் மூவ் என்னை பொறுத்த வரையும்.
So, அவங்க சைட்ல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு அவங்க மூவ் பண்ணதுல இருந்து எல்லாம். சோ இன்னைக்கு இன்கேஸ் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல பேட்டர் செட் ஆகி இருந்திருந்தானா கொஞ்சம் அசுடோஷ் சர்மா வந்து கொஞ்சம் வந்து புத்திசாலித்தனமா கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோ. ஏன்னா வேற ஆள் இல்ல அந்த சைடு. ஆல்மோஸ்ட் கேம் செட் ஆயிடுச்சு. ஸ்டெப்ஸா இருக்கட்டும், இந்த நல்ல கேம் சூப்பரா ஆடிட்டு இருக்காரு ஸ்டெப்ஸ். அசுடோஷ் சர்மாவும் கொண்டு வந்துட்டாரு. ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு சென்சிபிளா ஆடி இருந்தாருன்னா என்ன வேணாலும் ஆகிருக்கலாம் மேட்சை பொறுத்த வரையும். பட் ரியலி குட் போலிங் ஃப்ரம் இன்னைக்குதான் வந்து தி வெண்ட் ரைட் காம்பினேஷன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல போனா. பிரிங்கிங் த டால் ஃபேஸ் போலர், லெஃப்ட் ஆர்ம் ஃபேஸ் போலர், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கொடுக்கறது, அந்த ஆங்கிள் கிரியேட் பண்றது எப்போதுமே ஒரு அட்வான்டேஜ். அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். குர்ஜ்மன் சிங் எல்லா டீமும் ஒரு இட்டு த டெக் போலர் இருக்காங்க. சிஎஸ்கேக்கு தான் அந்த இது இல்ல. இட்டு த டெக் போலரையும் இட்டு த டெக் போலரா மாத்தாம யாக்கர் ஸ்பெஷலிஸ்டா போட விட்டாரு போன இதுல. இன்னைக்கு அவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு காமிச்சாரு. 145, 148, 149 ஜேமி ஓவர்டன் கிளிக் பண்றாரு. ஃபேஸ் ரா ஃபேஸ் இருக்கு. இந்த பிச்சில் எக்ஸ்ட்ரா பவுன்ஸும் ஆஃபர் பண்ணுது. அந்த டேவிட் மில்லர் விக்கெட்லாம் ப்ராப்பர் இட்டு த டெக் ஸ்கில். 145 kps, சூப்பரான லைன் அண்ட் லெங்த், எக்ஸ்ட்ராடினரி டெலிவரி. அதெல்லாம் ஈவன் குர்ஜ்மன் சிங்கும் அந்த பேக் ஆஃப் லெங்த் ஷார்ட் டெலிவரியா இருக்கட்டும், எல்லாமே ஆட் லெங்ஸ்ல போட்டு விக்கெட் எடுத்தாங்க. சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலா. இத்தனை நாளா அவங்க வந்து அந்த மேட்டன்ட்ரிக்கு வந்துட்டு கொஞ்சம் பிச்சு கிரீனா இருக்கணும். அவர் வந்து நியூசிலாண்டோ இல்ல வந்து அங்க கண்டிஷன்ஸ்ல அவர் சூப்பரா போடுவாரு. பட் பிளாட் கண்டிஷன்ஸ்ல வந்துட்டு அவருக்கு செட் ஆகல. பட் ஆனா இவங்க வந்துட்டு ஐ திங்க் ஒரு ஸ்பார்க் மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படி வந்துட்டு இன்னொரு அடுத்த கேம் இப்போ அவரே போகும்போது எப்படி ஆடுறாங்க இது பண்றாங்கன்னு அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு டெல்லியோட போலிங். ஏன்னா அவங்க வந்து டாஸ் ஜெயிச்சிருக்காங்க. டாஸ் ஜெயிச்சு வந்து சிஎஸ்கேக்கு they wanted to chase, டெல்லி wanted to chase. இப்போ டெல்லியோட போலிங் அவங்க வந்து they brought in ஆகிப் நபி, அவரோட டெபியூ. நம்ம இத்தனை இதா வந்துட்டு ஆக்ஷன்ல இருந்தே ஆகிப் நபி பத்தி பேசிட்டு இருந்தோம். அண்ட் அவர் வந்துட்டு 2 ஓவர் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஈவன் முகேஷ் அவரும் வந்துட்டு கொஞ்சம் இவென்ட் ஃபார் ரன்ஸ். அன்பார்ச்சுனேட்லி நட்ராஜனுக்கு வந்து இந்த கேம் வந்துட்டு இவென்ட் ஃபார் ரொம்ப ரன்ஸ். அவங்க நட்ராஜனை அடிச்சிட்டாங்க. அண்ட் ஈவன் குல்தீப் ஆல்சோ அவருக்கும் செட் ஆகல. த திங் இஸ் அந்த ஒரு நிகிடி வந்துட்டு கொஞ்சம் ப்ரெடிக்டபிள் ஆறாரோ, அந்த ஒரு நிகிடியோட ஸ்பெஷல் ஸ்லோவர் ஒன்ஸ்ல அவர் வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டபிள் ஆறாரோன்னு தோன்றது. இது தட் இஸ் வாட் அவங்க வந்து எவல்யூஷன். ஏதாவது ஒரு புதுசா ஒன்று பண்ணிட்டே இருக்கணும். அது வந்து ஓவர்டன் நல்லா பண்ணாரு. அவரோட அந்த ஸ்லோ டெலிவரிஸ் அண்ட் பேஸ் ஆன் டெலிவரிஸ் அது ரெண்டுத்தையும் வந்துட்டு வேரியேஷன் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து யாக்கரை போடாம அந்த ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர் இருந்துட்டே இருந்தது சென்னை சூப்பர் கிங்ஸோட போலிங்ல. சோ இதெல்லாம் தான் ரீசன்ஸ் நான் நினைக்கிறேன். நீ சொல்லு அவங்க டெல்லியோட போலிங் பத்தி சொல்லு. கரெக்ட். டெல்லி போலிங் வந்து இன்னைக்கு இது ஒரு ஐடியலா நல்ல பேட்டிங் கண்டிஷன். சேப்பாக் டென்ஸ் டு பி வெரி குட் பேட்டிங் கண்டிஷனா மாறிடுச்சு இந்த இதுல. அது ஒரு இது ஃபேக்டர். அண்ட் நட்ராஜன் வந்து அவரு கம்ப்ளீட்லி ட்ரைங் ஆன் யாக்கர் தான். அது மிஸ் அவுட் ஆகுது. இட்ஸ் கோயிங் இன்டு தி சஞ்சு சாம்சனோட ஸ்லாட் பால்ல போயிருது அவரோட. அண்ட் எக்ஸ்ட்ராடினரியா வெயிட் டிரான்ஸ்ஃபர் பண்றாரு சஞ்சு சாம்சனை பொறுத்தவரையும். அவரோட ஃபுட் வந்து நல்லா பேலன்ஸ்டா அந்த ஃப்ரண்ட் ஆன் ஃபார்வர்ட் ஸ்ட்ரைடு, அது அந்த ஒரு ஃப்ரண்ட் ஃபுட்ல இது பண்ணி அந்த கரெக்டா வெயிட் டிரான்ஸ்ஃபர் கரெக்டா இருக்கு சஞ்சு சாம்சன் கிட்ட. இன்னைக்கு கிளிக் ஆனது எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியா கனெக்ட் பண்ணியிருந்தாரு அவரோட இதை பொறுத்தவரையும். அண்ட் அவர் அடிச்சது இன்னைக்கு வந்து பார்த்தா 39 balls 84 runs ஃபேஸ் போலர்ஸ் தான் அவர் நல்லா டார்கெட் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் அவர் குல்தீப்பை கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம், கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம். அதே மாதிரி அகூப் நபிதாரையும் போட விட்டுருக்கலாம். 2 overs 17 தானே கொடுத்துருக்காரு. அவர் வந்து இன்னொரு ஓவர் கொடுத்துருக்கலாம். அவுஸ் ஆப்ரேட் அதெல்லாம் கொஞ்சம் நீங்க பாத்துருக்க, கொஞ்சம் அந்த ஒரு ஆப்ரேட் பண்ண விதத்துல வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சு என்னை பொறுத்த வரையும். டெல்லி அவங்களோட கொஞ்சம் ரொம்ப வித்து கொடுத்துருந்தாங்க வேற. ஸோ 2 சைடையும் அந்த their line and length was not great இன்னைக்கு அதை இதை பொறுத்த வரைக்கும். பட் கண்டிஷன்ஸ் ஆல்சோ ஆஃபர்ட் them. இது ஒரு பார்ட்டா விக்கெட் கண்டிஷன்ஸா இருக்கட்டும். சிஎஸ்கே சைட்ல பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் கேச்சஸ் வின்ஸ் த மேட்ச். இன்கேஸ் கேச்சஸ் இது பண்ணிதான் இட் வில் பி a different கேமா மாறி இருக்கலாம். இங்க பாரு சிஎஸ்கே எக்ஸ்ட்ராடினரி ஃபீல்டிங். இந்த பிளைண்டர் கேட்ச் ஃப்ரம் சர்ஃப்ராஸ் கான், அக்சர் பட்டேல் அந்த பேக்அவுட் பாயிண்ட் இது டெரிஃபிக்கான கேட்ச். அதே மாதிரி நூர் அகமது அந்த ஒரு 6 தடுத்தாரு பாத்தியா, சரியான இது எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட். இன்னைக்கு வந்து சிஎஸ்கே ஃபீல்டிங் வாஸ் ரியலி குட் ஆக்சுவலா, எக்ஸப்ட் கலீல் அகமது மட்டும் தான் கொஞ்சம் சொதப்பினாரு. மத்தபடி வந்து அவங்க ஃபீல்டிங் நல்லா இருந்துச்சு இவங்க சைட்ல இருந்து பொறுத்த வரையும். ஸோ பிரில்லியன்ட் வின். நம்ம ஐ திங்க் கணேஷ் மிஸ் பண்றோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துருவான். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆஃப் த மார்க். ஸோ இதுக்கப்புறம் டைரக்டா நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸோட ரிசல்ட் போயிடலாம். ஸோ வி ஹேவ் இப்போ இன்னைக்கு 2 மேட்ச் நடந்தது. அதுல வந்துட்டு இந்த கேமோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நான் வந்து டிசின்னு சொல்லியிருந்தேன், பாலகிருஷ்ணனும் கணேஷும் வந்து சிஎஸ்கேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபைனல் ஸ்டாண்டிங்ஸ் வந்துட்டு போட்டுடலாம். இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டாண்டிங். ஸோ என் பொண்டாட்டிக்கு தான் கொடுக்கணும். நான் என் பொண்டாட்டி சொன்னான்னு அந்த சிஎஸ்கே சொன்னேன், சிஎஸ்கே ஃபேனுக்காக சொல்லிவிட்டேன். we'll go straight into the
இன்னைக்கு டே கேமோட ரிவ்யூக்கு இட் வாஸ் ஒரு பிரில்லியன் கேம். சன்ரைசர்ஸ் வெர்சஸ் பஞ்சாப். அவங்க வந்து சண்டிகர்ல நடந்த கேம். பஞ்சாப்க்கு வந்து சண்டிகர்ல நியூ சண்டிகர்ல வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரெக்கார்ட் இல்லை. பட் ஆனா இன்னைக்கு வந்துட்டு இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஒரு இன்னைக்கு ரெண்டு கேமே வந்துட்டு நியர்லி 800 ஆட் ரன்ஸ் அப்படி வந்திருக்கு, க்ளோஸ் டு 800 ரன்ஸ். எஸ்ஆர்எச் ஆடினதை பார்த்தா அவங்க வந்துட்டு தாட் தட் அவங்க ஒரு 230 அப்படி அடிக்க போறாங்க, இது பண்ண போறாங்கன்னு நினைச்சோம். பட் ஆனா தே கேம் பேக், பஞ்சாப் கேம் பேக். ஸோ அப்படி இருக்கும்போது தி நாக் தட் ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் பிளேட். ஏன்னா பஞ்சாபுக்கு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பெரிய வந்துட்டு த வே பஞ்சாப் இஸ் கோயிங் வந்துட்டு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அவங்க டிபெண்ட் ஆன் தி ஓப்பனர்ஸ், டாப் ஆர்டர் அவங்க தான். பிரப்சிம்ரனும் பிரியான்ஸ் ஆரியாவும் அவங்க வந்து இது பண்ணா ஒரு பிரப்சிம்ரன் வந்து காட் ஆஃப் ஃபாஸ்டர் தென் பிரியான்ஸ். பட் ஆனா பிரியான்ஸ் ரீச் 50 ஃபர்ஸ்ட் பிரப்சிம்ரனுக்கு முன்னாடி. ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு ரைவல்ரி தெரியுது. அண்ட் அவங்க வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரிப்போர்ட்ஸ்ல அவங்க வந்து ரைவல்ரி கூட சொல்லியிருந்தாங்க. ஒன் திங் அபவுட் இந்த இம்பாக்ட் பிளேயர் இஸ் ரியலி ஹெல்பிங் தம். அவர் வந்துட்டு வெளியில வந்துட்டு சொன்னாரு தட் திஸ் இம்பாக்ட் பிளேயர் இஸ் ரியலி ஹெல்பிங் தம். ஒன் ஆஃப் தி நிறைய பேர் வந்துட்டு இம்பாக்ட் பிளேயருக்கு அகேன்ஸ்டா பேசும்போது இவர் வந்துட்டு இம்பாக்ட் பிளேயருக்கு ஃபாரா பேசியிருந்தாரு தட் இட் இஸ் ரியலி ஹெல்பிங் இன் ஹிஸ் ஸ்டைல் ஆஃப் பிளே. ஸோ நம்ம டைரக்டா வில் ஜஸ்ட் டச் அப்பான் திஸ் ரிவ்யூ ஆஃப் திஸ் கேம். பஞ்சாப் வெர்சஸ் SRH. அன்பார்ச்சுனேட்லி இஷான் கிஷன்ஸ் டீம் கேம் ஆன் த ராங் சைட். பாலகிருஷ்ணன், நீ என்ன நினைக்கிற? அபிஷேக் சர்மா சூப்பர் ஆடி இருந்தாரு. ஸோ உன்னோட தாட்ஸ் சொல்லுங்க. இல்ல நம்ம ரெண்டு பேரும் பஞ்சாப் தான் ஜெயிப்போம் நம்ம இது பண்ணோம், ப்ரெடிக்ட் பண்ணோம். பிளஸ் எனக்கு இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு என் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் அதிசயமா எல்லாமே கரெக்டா வந்திருக்கு. நான் அபிஷேக் சர்மா சொல்லியிருந்தேன் இம்பாக்ட் பிளேயரா இருக்கிறதுல சூப்பர் அடி, எக்ஸ்ட்ராடனரி பேட்ஸ்மேன், ரொம்ப காமா கூலா ஆடினாரு அபிஷேக் சர்மா. ஒரு என்ஜாய் பண்ணி ஆடினாரு. அவரோட இன்னைக்கு கேம் பார்த்ததுலயே வந்து லிட்டரலா சொல்ல போனா இந்த மேட்ச்ல வந்து அவங்களதான் பிளேம் பண்ணும். SRH அவ்வளவு ஒரு டீப் பேட்டிங் வச்சிருக்காங்க. ஒரு இன்டென்ட் மிஸ் பண்ணிட்டாரு. கிளாசன் வந்து சீரியஸா வந்து அவரே யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி அடிக்க இன்னைக்கு படலனா கூட அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போயிருக்கணும். நேற்றுக்கு RCB வந்து அந்த ஒரு இன்டென்ட் கேரி பண்ணிட்டே போனாங்க பாரு. அதுதான் இந்த T20 இதுல தேவை, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். சம் மேட்சஸ் யூ வில் வின், சம் மேட்சஸ் யூ லோஸ். பட் வந்து 6 overs 105 நீ 219க்கு எண்ட் அப் பண்றீங்க. நெக்ஸ்ட் ஒரு எவ்வளோ 114 ரன்ஸ் மட்டும் தான் நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க நெக்ஸ்ட் 14 ஓவர்ஸ்ல. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 8 ரன் பெர் ஓவர். 6 overs 105, நெக்ஸ்ட் 14 overs இவ்வளவுதான் இருக்கிற போது தட்ஸ் வேர் தே லேக் அந்த கேமோட இது. அண்ட் ஸ்மார்ட் கேப்டன்சி ஃப்ரம் ஸ்ரேயஸ் ஐயர். உண்மையா சொல்ல போனா சஷாங்க் சிங் இன்ட்ரோடியூஸ் பண்ணி உள்ள கொண்டு வந்து அவர் அந்த வைட் ஆஃப் ரேஞ்சில போட்டு லைக் நாட் கிவிங் அவங்களோட ஆர்க்ல இல்லாம ஹிட்டிங் ஆர்க்ல இல்லாம ஒரு இது பண்ணி கரெக்டா ஃபீல்ட் செட்டப் எல்லாம் வச்சிருப்பாரு. தட் வாஸ் ரியலி அமேசிங் ஸ்மார்ட் திங்கிங். அதான் ஸ்ரேயஸ் ஐயர் ஆஸ் எ கேப்டன் வந்து த டிஃபரன்ஸ் பிட்வீன் வந்து என்ன தெரிஞ்சுன்னா அந்த ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சில தான் தெரிஞ்சு. திங்ஸ் ஆர் நாட் கோயிங் வெல், அதாவது அவங்க போயிட்டே இருக்கு, அவங்க அடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா எப்படி அந்த மைன்யூட் அந்த ஒரு பிளாய் பே பண்ணாரு ஸ்ரேயஸ் ஐயர். ஹி பிலீவ்ட் இஸ் பவுலர். எந்த ஒரு இதுலயும் பேனிக் ஆகல. ஜஸ்ட் பேக் ஒரு இன்ஸ்டிங்க்ட் பேக் பண்ணி கொண்டு போனாரு, கேம் கொண்டு வந்துட்டாரு. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சேசிங் டீம். அதாவது ஒன் ஆஃப் த அவங்க தான் கிரேட்டர். 10 times தே சேஸ் 200+ டார்கெட். ஸோ ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ராடினரி ஸ்டார்ட் ஃப்ரம் பிரியான்ஸ் ஆரியாவா இருக்கட்டும், பிரப்சிம்ரன் சிங்கா இருக்கட்டும், அண்ட் கேப்டன் அண்டர் கூல் ஸ்ரேயஸ் ஐயர். ஐயர் அடிப்பாருன்னு சொன்னா கரெக்டா ஐயர் இன்னைக்கு சூப்பரா ஆடி இது பண்ணிட்டாங்க. அண்ட் அங்க என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து அகைன்ஸ்ட் ஃபேஸ் பவுலர் வந்து செம்மையா ஆடி இருக்காங்க. ஸ்பின் மட்டும் இந்த சிவாங் குமார் வந்து இன்னைக்கு சூப்பரா போலிங் போட்டாரு. நல்லா பிரேவா போலிங் போட்டு 3 wickets பிக் பண்ணாரு. அவரை பொறுத்த வரையும் ஐ டோன்ட் பிளேம் அந்த அஷ்துபே ஃபர்ஸ்ட் ஒரு ராங் டிசிஷன் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த மேட்சப்ஸ் ஃபார் நாட் கிரேட் ஃபார் பிரியான்ஸ் ஆரியா அகைன்ஸ்ட் ஸ்பின் பொறுத்த வரையும் இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால போயிருக்காங்க. பட் இது ஒரு நல்ல கிரவுண்ட், அது பேட்டிங் விக்கெட்டா இருந்துச்சு, அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ ஐ திங்க் இதுதான் சூப்பர் கேம். இன்னைக்கு சாட்டர்டே டபுள் ஹெடர், நாளைக்கும் வந்துட்டு டபுள் ஹெடர். ஃபர்ஸ்ட் வந்துட்டு லக்னோ வெர்சஸ் குஜராத், அதுக்கப்புறம் வந்துட்டு மேசிவ் RCB வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் RCB. ஸோ நம்ம வந்து வில் டூ த ப்ரெடிக்ஷன் ஃபார் லக்னோ வெர்சஸ் GT, குஜராத் டைட்டன்ஸ். ஸோ லக்னோட ஹோம் கிரவுண்ட்ல நடக்கிறது, அதோட ப்ரெடிக்ஷன் போயிட்டு அதுக்கப்புறம் வில் கம்ப்ளீட் தி ப்ரிவியூ ஆஃப் தி RCB வெர்சஸ் மும்பை கேம். ஸோ லக்னோ வெர்சஸ் GT. நான் என்ன சொல்றேன் ஃபர்ஸ்ட், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வெர்சஸ் GT கொஞ்சம் இதுதான். பிகாஸ் லக்னோ வந்துட்டு ஒரு த்ரில்லரு போன கேம். ஐ ஃபீல் GT வில் வின் டுமாரோ. பார்க்கலாம். நான் GT எடுத்திருக்கேன், நீ சொல்லு. எனக்கும் GT தான் தோணுது. ஐம் ஆல்சோ ஃபீலிங் GT. நம்ம கணேஷோட இது வந்து ஆஃப் த இதுல நம்ம இது பண்ணலாம். ஸோ and now next RCB versus Mumbai.
மேசிவ் கேம் ரெண்டு டீமுக்கும். ஆர்சிபி கமிங் பேக், கமிங் ஆஃப்டர் ராஜஸ்தானோட டிஃபீட், அண்ட் மும்பை வந்துட்டு ஒரு இதுல வராங்க. ஸோ ஹோம் கேம் வேற. வாங்கேடையில வந்து ஹெட் டு ஹெட் ஃபர்ஸ்ட் வந்து போயிடலாம். ஆப்வியஸா தெரியும் தட் எம்ஐ ஹவ் பின் பெட்டர் இந்த ஹிஸ்டரி. 19 அண்ட் ஆர்சிபி வந்துட்டு 15 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 7 இன்ஸ்டன்சஸ்ல வாங்கேடையில வந்துட்டு எம்ஐ வந்துட்டு 6 ஜெயிச்சிருக்காங்க, ஆர்சிபி வந்து 1. ஸோ இட்ஸ் அ மேசிவ் கேம். தெரியும் கிரவுண்டு சின்னது வேற, இவங்க வேற மும்பைல இன்னொரு கிரவுண்ட் கிரியேட் பண்ண போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பட் வாங்கடே ஸ்டில் வாங்கடே, வாங்கடையோட அந்த ஹோலினஸ் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ பார்க்கலாம். இட்ஸ் கோயிங் டு பி ஆர்சிபிக்கு ஐ திங்க் ஒரு ப்ரெஷர் கேமா தான் இருக்கும். ஏன்னா ராஜஸ்தான் கூட வந்துட்டு ஒரு ஒரு பேட்டிங் ஒரு கொலாப்ஸ்க்கு அப்புறம் வந்து வராங்க. பட் அவங்க தே ஹேட் சம் ப்ரைட் இன் தட் கேம். அதோட தான் போனாங்க. ஸோ வாட் யூ திங்க்? நம்ம வந்துட்டு டைரக்டா ஐ திங்க் வில் கோ இன் டு தி பிளேயிங் காம்பினேஷன். நம்ம காம்பினேஷனுக்கு டைரக்டா போயிடலாம். நீ என்ன நினைக்கிற? ஃபர்ஸ்ட் வந்து எம்ஐயோட காம்பினேஷன் சொல்லு, ஹோம் கேம். ஸோ வாட் யூ திங்க் எம்ஐயோட காம்பினேஷன் என்னவா இருக்கும்? எம்ஐ ஸ்ட்ரென்த் வந்து அவங்களோட வேங்கடே, அவங்க எப்போதுமே வந்து பார்த்தா அவங்க ஹோம் பிச்சஸ்ல வந்து நல்லா பண்ணிருக்காங்க. ட்ரெடிஷனலி பார்த்தா மும்பை பொறுத்தவரையும் வேங்கடேல நல்லா பண்ணிருக்காங்க. தே வெரி குட் ரெக்கார்ட். ஐ திங்க் அந்த அடிக் பாண்டியாவோட அந்த ஃபயர் எனக்கு வந்து ஐ நீட் தட். அந்த ஒரு ஆட்டிடியூட், அந்த ஃபயர் ஹஸ் டு கம் அப். அந்த ஒரு லாஸ்ட் டைமே பார்த்தா தே காட் ஹர்ட் லூசிங் தட் மேட்ச், ஆர்சிபியோட மேட்ச். அந்த வேன்கடையில டெரிஃபிக் ஒரு த்ரில்லர் நடந்துச்சு போனதுல. அண்ட் ஃபேன்ஸ் ஆர் ஆல் ரியலி தம்ட் அப். சீரியஸா போனா அந்த மாதிரி இது. ஆஃப்டர் த டிஃபிட் ஒன்லி ஒரு ரெஜுவினேட்டட் மும்பை வந்தாங்க. அந்த ஓல்டு ஓஜி மும்பை பார்க்க முடிஞ்சு. கண்டினியூஸா பின்னாடியில என்ன செகண்ட் ஃபேஸ் ஆஃப் த ஐபிஎல் இதுல நல்லா வின் பண்ணி வந்தாங்க. அண்ட் அகைன் அவர் சன் வில் ரைஸ் அகைன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஸ்டேட்மெண்ட் அடிக் பாண்டியா. ஐ லவ் டு சி அந்த ஃபயர் இருக்கணும். அண்ட் அடிக் பாண்டியா அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடோட இது பண்ணாருன்னா இட்ஸ் வெரி குட் சான்ஸ். அண்ட் ஹி லவ்ஸ், ஹி ஹஸ் எ டெரிஃபிக் ரெக்கார்ட் அகைன்ஸ்ட் பிளேயிங் ஆர்சிபி. Yes, a very good record, and again Vancouver has a very good record. So இந்த இதெல்லாம் பொறுத்தவரையும் பார்த்தா I'm looking forward to this contest. இதை பொறுத்தவரையும் அண்ட் ஃபேன் பேசிஸாகவுமே சொல்றேன், மும்பை ஆர்சிபி அந்த ஒரு இது இருக்கு. காம்பினேஷன்ஸ் பத்தி நீ பேசினல, மும்பை பொறுத்தவரையும் ஐ திங்க் வந்து மிச்சல் சாண்ட்னர் வில் பேக். அவர் வந்து இஸ் அவைலபிள்னா கிரண் பொலாட் சொல்லியிருக்காரு. ஸோ சாண்ட்னர் வந்து அல்லா கசன் ஃபார் ரீப்ளேஸ் பண்ணுவார் கண்டிப்பா. ஏன்னா ஆர்சிபிக்கு என்னன்னா அவங்க பேட்டிங் லைன் எக்ஸப்ட் தேவ்தத் படிக்கல் அண்ட் குருணால் பாண்டியா எல்லாருமே ரைட் ஹேண்ட் பேட்டரா இருக்காங்க. சோ அந்த ஒரு ஆப்ஷனுக்காகவே நான் என்ன சொல்லுவேன்னா ஜாக்கப் பேட்டல் கொண்டு வர சொன்னேன் ஆர்சிபிக்கு. ஏன் கேளு, அண்ட் ஹி ஹஸ் எ ஹாப்பி மெமரி பிளேயிங் இன் திஸ் வென்யூ. இந்த செமிஃபைனல்ல ஒரு எக்ஸ்ட்ராடனரி நாக் அடிச்சிருக்காரு. அது நான் ஆர்சிபி இதுக்கு சொல்றேன். பட் ஆனா வந்து சாண்ட்னர் வில் பி ரியலி குட் இந்த வென்யூவை பொறுத்த வரையும். அவர் ஒரு இது வச்சுக்கிட்டு ஐ வில் கீப் கண்டினியூங் டென் போல்ட் ஆடதான் செய்வேன். மை பிளேயிங் 12 வில் பி, நான் சொல்லிட்டோமா, ரோஹித் சர்மா, ரியான் ரிக்கில்டன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், அடிக் பாண்டியா, நமந்தீர், ரூதர்ஃபோர்டு, சாண்ட்னர், ஷார்துல் தாக்கூர், ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா. ஐ வில் நாட் தீபக் சாகருக்கு பதிலாக நான் வந்து அஸ்வினி குமார் கொண்டு வருவேன். அஸ்வினி குமார், ஓகே. சோ மயங்க் மார்க்கண்டே இல்ல, மயங்க் மார்க்கண்டே கிடையாது. மயங்க் மார்க்கண்டே ஐ வில் கீப் ஜஸ்ட் ஓப்பனா வச்சிருப்பேன் நான் அந்த ஆப்ஷன் வந்து. ஜஸ்ட் அந்த ஒரு மைக் மார்க்கண்டே வந்து இம்பாக்ட் இதுல நான் ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பேன். சோ வந்து இது வந்து கிரேட் ஆப்ஷன். ஏன்னா சாண்ட்னர் ரைட் ஹேண்டர்ஸ் ஃபுல்லா இருக்கிறதுனால வந்துட்டு சாண்ட்னர் வில் பி a brilliant ஆப்ஷன். எனக்கும் கிட்டத்தட்ட அதே இதுதான். பிகாஸ் சாண்ட்னர் வந்து போன கேம் அவர் வந்து he was not fully fit. சோ இந்த கேம் வந்துட்டு he'll definitely be back in home conditions வர. இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு மைக் மார்க்கண்டே அகைன்ஸ்ட் ரஜத் பட்டிதர் அண்ட் டிம் டேவிடா இருக்கட்டும் எல்லாம் வந்து இந்த பிச்சில் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸ்பின் அடி வாங்குறதுக்கு சான்சஸும் இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஐ வில் கோ எக்ஸ்ட்ரா ஃபேஸ் அஸ்வினி குமார். அண்ட் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷன் வந்து இன்கேஸ் ட்ரெண்ட் போல்டுக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னா அஸ்வினி குமார் ஹை சான்சஸ் ஆகுது. விக்கெட் டேக்கிங்கும் இருக்கு அவர்கிட்ட. அந்த ஒரு காரணம் தான். இல்ல வேற ஐ திங்க் ஆர்சிபி அண்ட் எம்ஐ ஆர் பிளேயிங் வந்துட்டு ஒரு எம்ஐக்கு ஆல்வேஸ் ஒரு ஹைல தான் ஆடுவாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ஹிஸ்டரியில வந்துட்டு அவங்க பர்ஃபார்மன்ஸ் ஹஸ் பின் பெட்டர் தென் ஆர்சிபி. ஸோ பார்க்கலாம். எனக்கு வந்து ஆர்சிபியோட இது வந்துட்டு டெஃபினட்டா நான் அபிநந்தன் சிங்கை வந்துட்டு ஐ ஆல்வேஸ் திங்க் அவருக்கு ஏதாவது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணுமா, போலிங் ஆல்ரவுண்டர் அவர் வந்துட்டு கொண்டு வரணுமான்னு வந்து டெஃபினட்டா நான் யோசிப்பேன். தட் இஸ் ஒன் ஆப்ஷன். இன்னொன்று வந்து என்னன்னா சால்ட்டுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வேணும். ஸோ டெஃபினெட்லி சால்ட் வந்துட்டு ஆடணும். அண்ட் இந்த மாதிரி ஒரு கிரவுண்டு, சின்ன கிரவுண்டு அவருக்கு வந்து நல்லா சூட் ஆகும்னு நினைக்கிறேன். எப்படி வந்துட்டு இவங்க ரொமாரியோ ஷெப்பர்டா இல்ல வந்துட்டு யாருக்கு பதிலாக ஜேக்கப் பெத்தலை எப்படி உள்ள கொண்டு வருவாங்கன்னு தெரியல. இல்லைன்னா ஏன்னா அவங்க போன கேம்ல வந்துட்டு சுயேஷை வந்து இம்பாக்ட் பிளேயர்ல வச்சுருக்காங்க. இவங்க மேபி வந்துட்டு சுயேஷ் உள்ள வச்சுட்டு
ஒரு 3 ஃபாரினர் மட்டும் ஆடி ஜேக்கப் பெத்தல கொண்டு வர முடியுமான்னு தெரியல. ஏன்னா வந்து இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் அவங்களோட பிளேயிங் காம்பினேஷன். ஏன்னா டீமுக்கு ஃபுல்லா வந்து செட் ஆயிருக்கு. ஆம், கொஞ்சம் அன்ஷூரா தான் இருக்கேன். இன்னும் ஹேசல்வுட் வந்துட்டு அவர் வந்துட்டு லாங் லே ஆஃப்க்கு அப்புறம் வராரு. அவர் போன மேட்சே வந்து எதுக்கு ஆடினாருன்னு ஒரு இதா இருந்தது, லாங் லே ஆஃப்க்கு அப்புறம். ஸோ ஐ வில் நான் என்னோட இதை சொல்லிடுறேன். சால்ட், கோலி, ஆம், ரஜத் பட்டிதர், நான் தேவ்தத் படிக்கல இம்பாக்ட் பிளேயரா வச்சிருக்கேன், டேவிட், ஆம், ஜீதேஷ் சர்மா, ரொமாரியோ ஷெப்பர்ட், கிருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஆம், யாதவ், ஆம், அப்புறம் ஹேசல்வுட். ஸோ இதுதான். எப்படி வந்துட்டு ஜேக்கப் பெத்தல உள்ள கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. டெஃபினட்டா ரைட் ஹேண்டர்ஸ் ரொம்ப ஒன் டைமென்ஷனலா இருக்கும். ஸோ எப்படி அதை கொஞ்சம் யோசிக்கணும். தெர் இஸ் a lot of thinking to do. கொஞ்சம் அன்ஷூரா தான் இருக்கு. ஸோ பார்க்கலாம். நீங்க வெங்கடேஷ் ஐயர் கொண்டு வருவீங்களா? பிகாஸ் வெங்கடேஷ் ஐயர் ஹஸ் வெரி குட் ரெக்கார்ட் அகைன்ஸ்ட் வான்கடே as well as மும்பையோட. அவர் கேகேஆர் இருக்கும் போதும் அவர் நல்லா ஆடி இருக்காரு. வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரையுமே சொல்றேன், போன மேட்சும் பண்ணிருக்காரு. பட் ஐ டோன்ட் நோ டூ மெனி சேஞ்சஸ் அவங்க பண்ணுவாங்களாங்கிற ஒரு கொஸ்டினும் இருக்கு. I பிகாஸ் felt போன மேட்ச் வெங்கடேஷ் ஐயர் was not obviously in the plans. அவர் தினேஷ் கார்த்திக் இறங்கி போயிட்டு நடந்து போய் அவர் வெங்கடேஷ் ஐயர் கிட்ட பேசி நீ உள்ள போற அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது அந்த வீடியோ கூட பார்த்தோம். ஸோ அது தெரியல, அது ஒன் ஆஃபா இருக்கும். ஏன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அந்த ஒரு காம்பினேஷன் செட் ஆயிடுது. இட்ஸ் நாட் தட் பிளேயர் இஸ் இன் ஃபார்ம் ஆர் நாட், இட்ஸ் த டீம் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஆர்சிபி ஒரு போன சீசன்ல இருந்தே அவங்க ஒரு ஓவரால் டீம் பர்ஃபார்மன்ஸ்ல தான் அவங்க வந்து போன வாட்டி கப் ஜெயிச்சாங்க. ஸோ இட்ஸ் ஒருத்தரை மாத்திருந்தா கூட அந்த ஒரு காம்பினேஷன் அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு சேம் பிளேயரா தான் கொண்டு வரணும். ஸோ சேம் ஒரு ஸ்கில் செட்டை தான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் கொஞ்சம் இதா தெரியல. போன வாட்டி வந்து அவங்க சுரேஷ் சர்மா பிளேயிங் லெவன்ல இல்லாததுனாலே அவங்க வந்துட்டு டிராப் பண்ண வேண்டியதா இருந்தது. ஈ குடன்ட் பார்ட்டிசிபேட் இந்த மேட்ச். அவரு இன்கேஸ் பிளேயிங் லெவன்ல இருந்திருந்ததுன்னா தென் அபிநந்தனையும் டிராப் பண்ணிருக்கலாம். ஸோ அது ஒரு தட் இஸ் அ ப்ராப்ளம் போன கேம்ல. ஸோ அதுதான் நினைக்கிறேன். வாட் ஐ வில் டூ ரைட், நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் வந்து மோஸ்ட்லி ஜாக்கப் பெட்டல் வில் கம் இன் பிளேஸ் ஆஃப் ரொமாரியோ ஷெப்பர்ட். ஏன்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் இந்த கிரவுண்ட்ல வந்து பவுலிங் போட விட்டாங்கன்னா கண்டிப்பா 2 பேரும் அவரை அடிக்கிற 2 கொடுத்துருவாரு. அந்த மாதிரி பேட்டிங்லயும் சான்சஸ் இருக்கு. பட் ஆனா அகைன் ஐ ஃபீல் ஜாக்கப் பெட்டலுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். பெட்டர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் வேற. ஸோ அதனால அந்த ஒரு இதுக்கு அந்த ஒரு மைண்ட்ல வச்சுக்கலாம். லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல சாட்னர் உள்ள கொண்டு வராம கூட பண்றதுக்கான ஒரு டாக்டிக்ஸ்ல கூட ஜாக்கப் பெட்டல் உள்ள வச்சுக்கலாம். நான் அதை கண்டிப்பா பண்ணுவேன். ரொமேரியோ ஷெப்பர்டுக்கு பதிலா ஜாக்கப் பெட்டல். அண்ட் ஒன் மோர் திங் வந்து இவருக்கு பதிலா அபிநந்தன் சிங் பதிலா மங்கேஷ் யாதவ் கொண்டு வருவேன். மங்கேஷ் யாதவ் கரெக்ட். பட் ஆனா எனக்கு ஒரே ஒரு ஜேக்கப் பெட்டல்ல பிரச்சனை என்னன்னா அவரோட ரோல் என்ன. பிகாஸ் ரஜத் பட்டிதர் 4 கீழே ஆடுறது, தேவ்தத் படிக்கல் நம்பர் 3 ஆடணும். இப்போ ஜேக்கப் பெத்தல் நம்பர் 4 ஆடினா ரஜத் பட்டிதர் நம்பர் 5 ஆடணும். ஓகே, சோ அது மட்டும் தான். பிகாஸ் ஒன் சேஞ்ச்ல இதெல்லாம் நான் ஒரே இதுதான் சில என்ன சால்ட், கோலி, தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிதர். ஏன்னா ரஜத் பட்டிதர் டைப்ல ஸ்பின் வரும் ஒரு ஐடியால நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அடுத்தது ஜாக்கப் பெட்டல் வச்சுக்கலாம். ஜாக்கப் பெட்டலும் ஸ்பின் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ 2 பேருமே வந்து ஸ்பின் நல்லா, பட்டிதர் அண்ட் பெட்டல் யார் வேணும் டிபெண்ட்ஸ் அப்பான் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பேஸ் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம், அப்படி ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது டாப் 5 சாலிட். அப்புறம் ஃபினிஷ் பண்றதுக்கு டிம் டேவிட் இருக்காரு, அப்புறம் ஜிதேஷ் சர்மா இருக்காரு, குருணால் பாண்டியா. உனக்கு இங்க ரொமேரியோ ஷெப்பர்ட் தேவையில்லை ஆக்சுவலா பார்த்தா இந்த இதுல வந்து. இல்ல திஸ் ஆல்சோ நல்ல காம்பினேஷன். மங்கேஷ் யாதவோட bowling. பட் இது என்னன்னா இட் இஸ் பேட்டிங் ஹெவியா தான் போறேன். இது வந்து எனி ஸ்கோர் இஸ் நாட் சேஃப். இங்க டிபிக்கலா நம்ம லாஸ்ட் 3 மேட்சஸ் நம்ம பார்த்தோமே, வான்கடேல நடந்து 250 போச்சு, 250 244 வரையும் இங்கிலாந்து இது பார்த்தோம். போன இதுல சேஸ் பண்ணாங்க கல்கட்டாவோட 220 ஈஸியா சேஸ் பண்ணாங்க மும்பை பொறுத்த வரையும். சோ டாஸ் வின்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பிச்சை பொறுத்த வரையும். அதுவும் மேட்டர். ஆமா, இல்லனா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறவங்க 250 அடிச்சாதான் அந்த ஒரு பிரஷர் இருக்கலாம், சேசிங் பிரஷர் கொடுக்கலாம். சோ அந்த மாதிரியான ஒரு இது இருக்கு. ஆமா, சோ இதோட ப்ரெடிக்ஷன்ஸ் டிஃபரெண்டா. பாலகிருஷ்ணன் வந்து மும்பை தான் சொல்ல போறான், நான் ஆர்சிபி சொல்ல போறேன். டை பிரேக்கர் வந்து கணேஷா தான் இருக்கும். சோ யாருக்கு வந்து எப்படி இதாகுதுன்னு நம்ம கணேஷ்ட கேட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல போய் இது பண்ணலாம். சோ இட்ஸ் கோயிங் டு பி எலக்ட்ரிஃபைங் கேம். சொல்லு இம்பாக்ட் பிளேயர்ஸ். சொல்லலாம். இம்பாக்ட் பிளேயர்ஸ் வந்து போன வாட்டி கேப்டன்ஸ் நாக் இவரு ரஜத் பட்டிதர். இந்த வாட்டி நான் வந்து விராட் கோலி சொல்றேன் ஆஸ் அ பேட்ஸ்மேன். அவர் இன்கேஸ் வந்துட்டு அவங்க போலிங் போட்டாலும், எம்ஐ போலிங் போட்டாலும் ஐ ஃபீல் விராட் கோலி வந்து இந்த கேம் பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃப்ரம் எம்ஐஸ் எண்ட் வந்து நான் வந்து விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா நான் சொல்றேன் எம்ஐயோட. ஓகே, நான் வந்து மும்பை இதுல வந்து அட்டிக் பாண்டியா சொல்றேன். ஓகே, அந்த ஒரு இது அட்டிக் பாண்டியா பாக்கலாம். அவர் சொன்ன டைலாக் அந்த இதுக்கெல்லாம் வந்து
பார்க்கலாம் எப்படி பண்ண போறாங்கிற ஒரு இது இருக்கு. அண்ட் அகைன் நீ சொன்ன கோலிக்கு அகைன்ஸ்ட் ஜஸ்பிரீத் பும்ரா ஆஸ் எக்ஸ்ட்ரானரி ரெக்கார்ட். ஸோ ஐம் கோயிங் வித் பும்ரா இங்க. அந்த சைட்ல லைக் இவங்களுக்கு பொறுத்தவரையும் ஆர்சிபி பொறுத்தவரையும் ஐம் ஃபீலிங் டிம் டேவிட். அவர் எப்படி இது பண்ண போறாங்க? I think no ground is very big for Tim David. So இது பார்க்கலாம். நீங்க வந்து உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. லக்னோ அண்ட் குஜராத் அதுல உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து யார் ஜெயிப்பாங்கன்னு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் மேசிவ் கேம் மும்பை வர்சஸ் ஆர்சிபி அதுல வந்துட்டு யாரு வந்து ஜெயிக்க போறாங்கன்னு உங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் இன்னைக்கு சிஎஸ்கேயோட வின் ஃபேக்டர்ஸ் பத்தி வாட் மேட் சிஎஸ்கே வின் த கேம் டுடே அதை வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ எங்களுக்கும் வந்து ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா நீங்க வந்து அதையும் சொல்லுங்க. ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன்.